பார்க்கலாம். 17வது கொஸ்டின், எல்லாம் ஈசன் செயல் அன்றோ? அதுக்கு பகவான் சொல்றார், இச்சா சங்கல்பம் அத்தனையும் இன்றி எழுந்த ஆதித்தன் சூரியன் சந்நிதி மாத்திரத்தில் காந்தக்கல் அக்னியை கக்குவதும் தாமரை மலர்வதும் நீர் வெற்றுவதும் உலகோர் தத்தங்கள் காரியங்களில் பிரவர்த்தித்து இயற்றி அடங்குவதும் காந்தத்தின் முன் ஊசி சேஷ்டிப்பதும் போல் ஈஸ்வரனுடைய சன்னிதான விசேஷத்தால் பஞ்ச கிருத்தியங்கள் நடக்கின்றன. ஜீவர்கள் தத்தம் கர்மானுச்சாரத்தை சேஷ்டித்து அடங்குகின்றனர். அன்றி ஈஸ்வரன் சங்கல்ப சகிதர் அல்லர். அதாவது சங்கல்பம் கிடையாது, ஈஸ்வரனுக்குன்னு தனி வில் கிடையாது. ஒரு கர்மமும் ஈஸ்வரனை எட்டாது. அது லோக கர்மங்கள் சூரியனை எட்டாதது போலவும், எப்படி லோகத்தில் இருக்கிற கர்மங்கள்லாம் சூரியன் சாட்சியா இருக்காரோ, அதே மாதிரியே ஏனைய சதுர்பூதங்களின் குணாகுணங்கள் வியாபகமான ஆகாயத்தை எட்டாதது போலவும், அதாவது ஆகாஷ தத்துவத்துக்கு அந்த அக்னி நீர் பிருத்திவி இந்த தத்துவங்கள்ல வாயு இந்த தத்துவங்கள்லாம் எதுவும் இந்த தோஷம்லாம் ஆகாயத்துக்கு கிடையாது. அது இட் மேக்ஸ் திங்ஸ் பாசிபிள். எதை நீங்கள் வச்சாலும் எதை நம்ம கல்பனை பண்ணாலும் ஆகாயத்தில் நம்ம பார்க்கலாம். அதனால அந்த ஆகாய சிதம்பரமா ஈஸ்வரன் இருக்காரு சொல்றார். அதுக்கப்புறம் வைராக்கியமாவது எதுங்கிற 19வது கொஸ்டினுக்கு பகவான் சொல்றார், எவ்வித நினைவுகள் உற்பத்தி ஆகின் அவற்றை எல்லாம் ஒன்று கூட விடாமல் உற்பத்தி ஸ்தானத்திலேயே இது யாருக்கு எழுந்தது அப்படின்னு நம்ம கேட்டு உற்பத்தி ஸ்தானத்திலேயே நசுக்கி போடுவதே வைராக்கியம் அப்படின்னு பகவான் சொல்றார். கடவுளாலும் குருவாலும் ஒரு ஜீவனும் முக்தர் ஆக்க முடியாதான்னு கேட்டதுக்கு பகவான் சொல்றார், கடவுளும் குருவும் முக்தியை அடைவதற்கு வழியை காட்டுவார்களே அல்லாமல் தாமாகவே ஜீவர்களை முக்தியில் சேர்க்க மாட்டார். ஏன் அப்படின்னாக்கா, தன்னுடைய ஞான கண்ணால் தானே அறிய வேண்டும். அதாவது ஞானா இஸ் நெய்தர் கிவன் ஆர் டேக்கன். ஞானம் டேவிட் காட்மேனோட வெப்சைட்டில் இந்த டீச்சிங்ஸை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கா. ஞானா கேன் பி நெய்தர் டேக்கன் ஆர் கிவன். அது பிரத்யக்ஷ வஸ்து. அதனால தன்னுடைய ஞானக்கண்ணால் தானே அறிய வேண்டும் அல்லாமல் பிறரால் எப்படி அறியலாம்னு பகவான் சொல்றார். அதே மாதிரியே 21வது கொஸ்டின், முக்தியில் விருப்பம் உள்ளவனுக்கு தத்துவங்களின் விசாரணை அவசியமா அப்படின்னு கேட்டதுக்கு பகவான் சொல்றார், ஒரு குப்பை தொட்டி இருக்குனாக்க தள்ள வேண்டிய ஒருவன் அதை ஆராய்ந்து இதில் என்ன குப்பை இருக்கா அப்படின்னு நம்ம ஆராய்வதில்லை. எப்படி ஆராய்வதில் பயன் இல்லையோ அதே போல தன்னை அறிய வேண்டிய ஒருவன் தன்னை மறைத்து கொண்டிருக்கும் தத்துவங்கள் அனைத்தையும் சேர்த்து அந்த குப்பையை கலராமல் தள்ளி விட்டுருங்கிறார். அவை இத்தனை என்று கணக்கிடுவதால் அவற்றின் குணங்களை ஆராய்வதால் யாதொரு பயனும் இல்லைன்னு பகவான் சொல்றார். அதுக்கப்புறம் 23வது கொஸ்டின், முமுட்சுக்களுக்கு நூற்படிப்பால் பிரயோஜனம். நூல்லாம் தத்துவ நூல்களை படிச்சுட்டே இருக்கணுமா, பிரயோஜனம் உண்டான்னு கேட்டதுக்கு, எந்நூலிலும் முக்தி அடைவதற்கு மனதை அடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு உள்ளபடியால் மனோ நிகிரகமே நூல்களின் முடிவான கருத்து என்று அறிந்து கொண்ட பின்பு நூல்களை அளவின்றி படிப்பதால் எண்ட்லெஸ் ரீடிங்னால பயன் இல்லைன்னு பகவான் கிளியரா சொல்றார். படிப்பதால் பயனில்லை. மனத்தை அடக்குவதற்கு தன்னை யார் என்று தானுள் விசாரிக்க வேண்டும். நான் யாருன்னு பார்க்கறதுக்கு நம்ம தான் உள்ள போகணும், நமக்குள்ள போகணும். அல்லாமல் எப்படி நூல்களில் விசாரிப்பது? தன்னுடைய ஞான கண்ணால்